ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 17, 2024. நாம் சுகத்தின் வள்ளலுடைய குழந்தைகளாவோம். பிறருக்கு சுகத்தையே வழங்க வேண்டும். நமது முகத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தும் அளவிற்கு நல்ல குணங்களை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். நம்மை பார்த்து பகவானே மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு விலை மதிக்க முடியாத இரத்தினங்களாக ஆக வேண்டும். ஆஹா, எனது விலைமதிப்பற்ற இரத்தினங்களே என்று தந்தை ஆனந்தமடைய வேண்டும். எனவே நாம் தூய்மையின் சக்தியால் நிறைந்துவிட வேண்டும். ஏனென்றால் தூய்மை தன்மையின் பண்பினால்தான் ஒரு ஆத்மாவின் மதிப்பு அதிகமாகிறது. தூய்மை தன்மையின் குறைபாட்டினால்தான் கரைகள் படிந்து விடுகின்றன. வைரங்களில் கூட கரைகள் இருக்கின்றன. பூத கண்ணாடியினால் அவற்றை பார்க்க முடியும். வைரங்களை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் அதை தெரிந்திருப்பார்கள். அவற்றையெல்லாம் சோதனை செய்துதான் விலையை மதிப்பிடுகிறார்கள். நாமும் பகவானுடைய உண்மையான இரத்தினங்கள், முத்துக்கள், வைரங்களாவோம். தூய்மை தன்மை நம்மை கரையற்ற வைரமாக்குகிறது. இந்த சக்தியை அதிகரித்து கொண்டே செல்வோம். அனைவரும் பகவானிடம் தூய்மையின் வாக்குறுதி கொடுத்திருப்பீர்கள். யார் கொடுக்கவில்லையோ இப்போதாவது கொடுத்துவிட வேண்டும். பாபாவும் அறிவார், நாம் அனைவரும் அறிவோம். இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில் தூய்மையாவது என்பது பலருக்கும் சற்று கடினமாக இருக்கிறது. அனைவருக்கும் அல்ல. ஆனால் யார் குழந்தை பருவத்திலிருந்தே சரியாக வாழ்க்கையை வாழவில்லையோ, யாரிடம் மிகுந்த விஷவிகாரத்தின் சம்ஸ்காரங்கள் இருந்திருக்கின்றனவோ, உடல் ரீதியான பார்வை, உள்ளுணர்வு அதிகமாக யாருக்கு இருந்ததோ அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஆனால் நாம் 4 விஷயங்களை பயிற்சி செய்வோமானால் விலை மதிக்க முடியாத இரத்தினமாகி விடுவோம். மேலும் நமது தூய்மை தன்மையும் இயல்பானதாக ஆகிவிடும். முதன்மையான பயிற்சி அல்லது நினைவு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது நமது நினைவு என்னவாக இருக்குமோ அவ்வாறே நமது மனநிலை உருவாகிவிடும். எனவே முதன்மையான நினைவு என்னவென்றால், நான் ஆத்மா மூலமான ரூபத்தில் பரம தூய்மையானவனாவேன். இப்போது நான் எனது மூலமான சம்ஸ்காரங்களை விழிப்படைய செய்ய வேண்டும். எனது மூல சம்ஸ்காரமே பரம தூய்மையானதாகும் என்று எந்தளவிற்கு நினைவு செய்வோமோ நமது தூய்மை தன்மையின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். சிலருக்கு தூய்மையற்ற தன்மை வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் அதன் காரணமாக கலக்கமடையக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். 2வது நினைவு, நான் தூய்மை கடலாகிய பரமாத்ம தந்தையின் குழந்தையாவேன். தந்தை எப்படிப்பட்டவரோ குழந்தைகளும் அவ்வாறுதான் இருப்பார்கள். அவர் தூய்மை தன்மையின் கடல் என்றால் நான் தூய்மையற்றவனாக ஏன் இருக்கிறேன்? இந்த சிந்தனையானது உங்களை தூய்மை தன்மையை நோக்கி அழைத்து செல்லும். 3வது நினைவு, நான் தேவகுலத்தின் முழுமையான விகாரங்களற்ற ஆத்மா ஆவேன். இவ்வாறு நமது உண்மையான சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். எத்தனை பிறவிகள் முழுமையான விகாரங்களற்ற நிலையில் நான் இருந்தேன். இதனை நினைவு செய்யும் போது அந்த தன்மை விழிப்படைய துவங்கும். மேலும் 4வது பயிற்சி, அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்பது. இதன் மூலம் ஜென்ம ஜென்மங்களாக உருவாக்கப்பட்ட தேகரீதியான உள்ளுணர்வு அழிந்து போய்விடும். விகாரங்களின் சம்ஸ்காரங்கள் மறைய துவங்கும். இந்த கலியுக இரவில் யார் விகாரத்தின் மீது வெற்றியடைந்திருப்பார்களோ அவர்களே சர்வ வல்லமை படைத்தவர்களாவார்கள். அப்படிப்பட்டவர்களை பகவானே மிகவும் நேசிக்கின்றார். எனவே வாருங்கள், பகவானுடைய அன்பிற்கு நாம் பாத்திரமானவர்களாவோம். பிறருக்கு சுகமளிப்பவர்களாக ஆவோம். நம் முன்னிலையில் யார் வந்தாலும் என் நெற்றியிலிருந்து தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் வெளிப்பட்டு இந்த ஆத்மாவிற்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன என்றும் பயிற்சி செய்வோம். என்னிடம் யார் வந்தாலும் தூய்மையின் சக்தியை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இது மிக அழகான பயிற்சியாகும். இதனை தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடியவர்கள் வெற்றிமணி மாலையின் மணியாகி விடுவார்கள். ஏனென்றால்
இதன் மூலம் வாழ்க்கையில் முழுமையான தூய்மை தன்மை வந்துவிடும். எனவே வாருங்கள், நாம் தூய்மையாவோம். பார்வை, உள்ளுணர்வு, எண்ணங்கள், வார்த்தைகள் என்று அனைத்து விதத்திலும் பிறருக்கு தூய்மை தன்மையின் தானமளிப்போம். பாபாவின் பெயரை வெளிப்படுத்தும் அளவிற்கு அனைவருக்கும் சுகத்தை வழங்குவோம். மேலும் பரம ஆனந்த நிலையாகிய தூய்மை தன்மையினை வாழ்க்கையில் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.